எஸ் மக்களே, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நடந்து போயிட்டு ஒரு பஸ்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஆனால் அந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சொதப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இன்றைக்கி அந்த பஸ்ஸை என் கவர் பண்ண போகிறோம். எஸ், இன்றைக்கி திருப்பூர்லேருந்து நத்தம் வரைக்கும் ஒரு ஃபுல் ஜர்னி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கேஜி வந்தாச்சுங்க. லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோம், பட் இந்த தடவை மிஸ் பண்ணாமல் எடுக்கிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே இன் நம்ம கோயம்புத்தூர் கேஜி பஸ் ஸ்டாண்டை போயிட்டுருங்க. ஸோ திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து கோயில் வழி போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேங்க. இன்றைக்கி அந்த பஸ்ஸை பிடிக்க முடியுமா முடியாதுங்க, அதான் ஒரு சேலஞ்சுங்க. எஸ் மக்களே, 10:30 வந்தாச்சு. ஆனால் 1/4 மணி நேரத்தில் நம்ம கோயில் வழி போக முடியுதான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி அதான் பெரிய சேலஞ்சு. ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் போக முடியாது. இங்கே பார்த்தீங்களா இந்த புது பஸ்ஸுங்க. அப்போ கோயில் வழி போகுதான்னு கேட்போம். எஸ் மக்களே, வந்தோடனே பஸ் வந்துருச்சுங்க. எஸ், அந்த புதுசாக இனாக்ரேஷன் பண்ணாங்கல்ல அதே பஸ் அங்கே கோபிலேருந்து சிவகங்கை போகிற வண்டிங்க. நம்ம கோயில் வழி போயிட்டு நம்ம நத்தத்தை இன்றைக்கி பண்ணியே ஆகிறோம். எஸ், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் வழிக்கு ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ் மக்களே, கோயில் வழி வந்தாச்சுங்க. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம வண்டி வேறு பிடிக்கணும். ஆனால் 10 நிமிஷம் தான் இருக்குங்க. எஸ், வந்தாச்சுங்க. எஸ் மக்களே, நம்ம டிஎன்எஸ்சிசி கோவையில் இந்த புதுசாக விட்ட பஸ் தான். எந்த பஸ்லையும் டிஎன்எஸ்சிசி கோயம்புத்தூர்னு போட்டிருக்காது. எல்லா பஸ்லையும் கோவைன்னு தான் போட்டிருக்கோம். பட் இப்போ லான்ச் பண்ண பஸ் எம்ஜி பில்டில் எல்லாமே கோயம்புத்தூர்னு போட்டிருக்குங்க. சூப்பர் இல்லைங்க. எஸ், பார்த்துக்கோங்க மக்களே, இதுதான் திருப்பூர் கோவில் வழி பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்ட் மட்டும் ரெடி ஆச்சுன்னா தாறுமாறாக இருக்கும். அது வரைக்கும் இப்போ இப்படி தாங்க இருக்கும். இப்போ டெம்பரரியாக தான் இருக்குது. கட்டி முடிச்சுட்டாங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. பாருங்க, இங்கே இந்த டைமுக்கு நாகர்கோயிலுக்கு இருக்குங்க வண்டி. திருப்பூர் சிவகாசி நம்ம நத்த வண்டி தான் தேடிட்டு இருக்கோம். ஆனால் ஆளை காணாங்க. இன்னும் வரலையா என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியல. பார்க்கலாம் இருங்க. எஸ் மக்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏகப்பட்ட ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. எஸ் மக்களே, ஒரு திண்டுக்கல் டிரைவர் ஆகிட்டே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்னும் 1/2 hour இருக்காங்க. இது தெரியாம 2 வாட்டி நான் 11 மணி நினைச்சு பாதியோட போயிட்டேன். ஸோ இன்னைக்கு எத்தனை மணிக்கு தெளிவான அந்த பஸ்ஸோட ஷெடியூல் எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, பஸ் வரட்டும். அப்புறம் பெர்மிஷன் கேட்டு என் கவர் பண்ண போறேங்க. டைமிங் பார்த்தீங்களா மக்களே, ராமேஸ்வரம், பரமக்குடி, திருச்செந்தூர், தூத்துக்குடி, நாகர்கோயில், திருநெல்வேலி, சாயல்குடி, செங்கோட்டை, அரும்புக்கோட்டை, ராஜபாளையம், ஆலாங்குளம், சிவகாசி, சங்கரன் கோயில், பாதி டைம் டேபிள் வச்சுருக்காங்க. எஸ் மக்களே, நம்ம வண்டி வந்துருச்சுங்க. ஸோ டக்குன்னு ஏறிடுவாங்க, பெர்மிஷன்லாம் கேட்டு பார்ப்போம். எஸ், வந்துருச்சு. திருப்பூர் நத்தம். எஸ் மக்களே, நம்ம திருப்பூர் நத்தம். எஸ், சூப்பரான டிஎன்எஸ்சிசி வந்துருச்சு. இப்போ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துருங்க. நம்ம பயணத்தை தொடங்கலாம். ஒரு சூப்பரான ஃபேமஸான பஸ்ஸுங்க. எஸ் மக்களே, TN 57N2692 அரசு போக்குவரத்து கழகம், மதுரை, திருப்பூர், திண்டுக்கல், நத்தம், சிறுமலை தென்றல் முதல் காட்டன் சாலை வரைங்க. சேஃப் அண்ட் ஃபாஸ்ட் திண்டுக்கல்.
எஸ், சூப்பரான பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். எஸ், இப்போ நம்ம திருப்பூர் நத்தம் டிரைவராக நான் இருக்கோம்னா உங்கள் பேர்னா? என் பேர் விஜயகுமார். நம்ம பேர்னா? அவர் பேர் சக்தி, ஐ சக்தி. நம்ம வண்டி டைமிங்லாம் எப்படிங்கண்ணா? இங்கே வந்து திருப்பூரில் வந்து 11:35, திண்டுக்கல்லில் வந்து 2:20 டைம். நத்தம் போகிற டைம்னா? நத்தம் போகிறது 3:45. நம்ம வண்டி போகிற வழியில் எப்படின்னா திருப்பூர்லேருந்து? சார் வணக்கம், நான் வந்து டிஎன்எஸ்சிசி நடத்துனர், நத்தம் பணிமனையில் நடத்துனர் பணிபுரியேன். நமது பேர் வந்து நத்தம் திருப்பூர் கோவில்வழி பஸ் ஸ்டாண்டில் 11:35 எடுத்து தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், நத்தம் வழியாக செல்கிறோம். திருப்பூர் கோயில்வழியில் பஸ் ஸ்டாண்ட் வந்து 11:35 டைம், நத்தம் வந்து 3:50 to 4 மணி. எத்தனை சர்வீஸ் ஓட்டுறீங்க அங்கிருந்து? சர்வீஸ் 2 அப் அண்ட் டவுன், 4 சிங்கிள். ஓகேண்ணா, ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. வாழ்க்கை ரொம்ப நன்றிண்ணா. எஸ் மக்களே, நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா புத்தம்புது BS6 குளோபல் டிவிஎஸில் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அசோக் லேண்ட். எஸ் மக்களே, ஃபைனலாக நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நான் வேறு டிரைவர்னா கண்டக்டர்னா 2 பேரும் நம்ம டைமிங்கு அந்த அண்ணாவோட பேர்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திருப்பூர்லேருந்து நத்தம் கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்டி டிஸ்ட்ராய் ஆன பிளான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய போகுதுங்க. ஆரம்பிக்கலாமா? வாங்க. மக்களே, உங்களோட செட்டோட காஸ்ட் மட்டும் அவ்வளோ காஸ்ட் வச்சுருக்காங்க மக்களே. ஸோ செட்டெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க மக்களே. கிட்டத்தட்ட 30,000 நினைக்கிறேன் செலவு பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். சொன்னார் நம்ம டிரைவர் நம்மளேவை. ஷார்ப்பாக நம்ம திருப்பூர் கோயில்வெளியிலிருந்து 11:35 எடுக்க போகிறாங்க. எஸ் மக்களே, மொத்தமா நம்ம திருப்பூர்ல இருந்து நத்தம் வரைக்கும் ஒரு 145 கிலோமீட்டருங்க. அதிகபட்சம் 5 மணி நேரத்துல கவர் பண்ணிடுவாங்க எல்லாரும். அண்ட் நம்ம பஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா 11:35 டிபார்ட் ஆயிட்டாங்கன்னா 3:50 4 மணிக்குள்ள ரீச் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. திண்டுக்கல் 2:50 ரீச் ஆயிடுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. பார்க்கலாம் டைமிங் எல்லாம் எப்படி கீப் அப் பண்றாங்க, ரெஸ்ட் ஸ்டாப்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க. இனி நெக்ஸ்ட் நமக்கு தாராபுரம் தாங்க மேஜரான ஸ்டாப்பு. வண்டியோட ஸ்பீடு இந்த லைன்ல சொல்லவே வேணாங்க. பிகாஸ் நம்ம திருப்பூர் ஏர்வாடியிலே பார்த்துருப்போம். நம்ம அண்ணா பறந்துருப்பாரு, சொல்லவே வேணாம். நம்ம அண்ணாவும் பறந்துருக்கிறாரு, சூப்பரா போறாரு. எஸ் மக்களே, டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. நம்ம திருப்பூர் கோயில்வெளியிலேருந்து நத்தம் வரைக்கும் இந்த லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா கரூர் திருச்சி எல்லாம் போலாங்க. அவினாஷி பாளையம் ரீச் ஆயாச்சுங்க.
எஸ் மக்களே, இந்த வழியாக போனால் நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணலாங்க. இந்த வழியில் போனோம்னா ஈரோட்டுக்கு ஒரு 73 கிலோமீட்டருங்க. எஸ் மக்களே, நம்ம சென்னை எக்ஸ்பிரஸுங்க. எஸ், ஆல்மோஸ்ட் நம்ம தாராபுரம் வந்தாச்சுங்க. ஆப்போசிட் போகுது பார்த்தீங்களா, அந்த ரோடு தாங்க பொள்ளாச்சி கனெக்ட் பண்ணுறது. இங்கேருந்து பொள்ளாச்சி ஒரு 60 கிலோமீட்டருங்க. இந்த லைன்லேயும் நம்ம ட்ரை பண்ணியாச்சு. எஸ் மக்களே, நம்ம தாராபுரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:18 வந்தாச்சுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு. கூடிய சீக்கிரம் வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எல்லா பஸ் ஸ்டாண்டும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தாங்க இருக்கு. எஸ் மக்களே, அந்த வழியில தாங்க நம்ம தாராபுரம் பனிமனை இருக்கு. அண்ட் அந்த வழியில போனா கரூர் ரீச் பண்ணலாங்க. இங்க பாத்தீங்களா, நம்ம திருப்பூர் நாகர்கோவில் வண்டிங்க. எஸ், அவர் கிளம்பிட்டாரு, முன்னாடி போயிட்டாரு. எஸ் மக்களே, இங்கே நம்ம லெஃப்ட்ல போனோம்னா கரூர், ரைட்ல போனா நம்ம பழனி, கொடைக்கானல் எல்லா பக்கம் ரீச் ஆகலாங்க. எஸ் மக்களே, நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா பஸ்ஸும் ரெகுலரா நிப்பாட்டுற பிரேக் ஸ்டாப்ல தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் கேபின் ரேட் தரமா போயிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், அப்புறம் நம்ம நத்தம் ரீச் பண்ணுவோம். டோட்டலா கிலோமீட்டர் கவர் பண்ணது 145 கிலோமீட்டர். அதுக்கு ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 120 ரூபா தாங்க. நம்ம திருப்பூர் கோயில்வெளியிலேருந்து
நத்தம் வரைக்குங்க. பிரேக் ஸ்டாப் ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாங்க. எஸ், அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. மக்களே என்ன ஃப்ரேம்னு பாருங்கள். இங்கே வந்து போடி தேனி நம்ம வண்டி நடுவில், திருப்பூர் நத்தம் இந்த சைடு, திருப்பூர் நாகர்கோயில், மூணுமே வேறு லெவல். பின்னாடி இஏசி ஒன்று நிற்கிதுங்க. மக்களே அந்த இஏசி வேறு யாரும் இல்லை, நம்ம கோயம்புத்தூர் தாங்க. 235 ரூபாங்க கோயம்புத்தூர்லேருந்து மதுரை ஏசி. நார்மல் வண்டியில் 190 நினைக்கிறேன். எஸ் மக்களே, கரெக்டாக நம்ம 12:45 கிளம்புறோம் இந்த பிரேக் ஸ்டாப்லேருந்து. எஸ் மக்களே, இந்த நத்தம்ங்கிறது ஒரு மேஜரான ஏரியாங்க. பிகாஸ் நம்ம உக்கடத்துலேருந்து காரைக்குடி போகிற பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நத்தம், பொன்னமராவதி அந்த வழியாக தான் போகும். அதே மாதிரி பொன்னமராவதி போகணுன்னாலும் நீங்கள் நத்தம் போய் தான் போயாகணும். ஸோ அந்த நத்தம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஏரியான்னு சொல்லலாம். நீங்கள் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டா ரீல்ஸில். நான் நத்தமில் வந்து காலை ஏர்லி மார்னிங் பரோட்டா, மட்டன் சுக்கா, குஸ்காலாம் ஒரு கடையில் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நத்தம் தாங்க. ஒரு மேஜரான ஏரியா. திண்டுக்கல்லேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி போய் பார்க்கலனாலும் முதலே பிளான் பண்ணி வச்சுருந்தேன், நத்தம் போனால் இதெல்லாம் ட்ரை பண்ணணுன்ட்டு. பட் இப்போ நம்ம போகிறதே ஒரு ஈவினிங் டைம் போவோம். மறுபடியும் நான் ரிட்டன் கோயம்புத்தூர் வேறு வரணும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ண முடியாது. இன்னொரு நாள் தனியாக எக்ஸ்ப்ளோரிங்கை போடலாங்க நத்தத்தில். ஆக்சுவலி ரோடு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குங்க இந்த வெயிலில். அதுவும் இன்றைக்கி வீக் டேங்க. இன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை, யார் வெளியே போவா சொல்லுங்கள்? இதே சனி ஞாயிறாக இருந்தாலும் இப்படி இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். எஸ் மக்களே, கள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:03 வந்திருக்கோங்க. எஸ், ரோடு ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணல, கொஞ்சம் அப்படியே மேலே ரோடு போடுறாங்க போல. இங்கெல்லாம் சரியாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு ஒட்டஞ்சத்திரத்துக்கு. இப்போ எஸ் மக்களே, அந்த ரைட் சைட்லேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி பழனி வழியாக வரதுங்க.
எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 1:20க்கெல்லாம் வந்தாச்சு ஷார்ப்பாக. அண்ட் இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்தாச்சு. ஆக்சுவலி பழனிலேருந்தே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் திண்டுக்கல் தாங்க. எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறாங்க? இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸில் ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க மக்களே. அந்த வண்டியில் கோவை மருதமலைன்னு போட்டிருக்குங்க, மருதமலை மதுரைன்னு போட்டிருக்குங்க. கரெக்டாக திண்டுக்கலுக்கு ஒரு 28 கிலோமீட்டருங்க. அதிகபட்சம் ஒரு 1/2 hour to 45 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். எஸ், கரூர் வேடசந்தூருக்கெல்லாம் இந்த லெஃப்டில் போயிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க. எஸ், மறுபடியும் நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. தேனி, போடி, குமிளி எல்லாமே அந்த லைனில் தாங்க. எஸ் மக்கள், ஆப்போசிட்டில் போச்சு பார்த்தீங்களா? மேட்டுப்பாளையம் டு திண்டுக்கலுங்க. BS3 ரீபில்டுங்க. இவர் நம்ம திருநெல்வேலிங்க, நெல்லை எக்ஸ்பிரஸ். நம்ம வண்டிக்கும் குறைச்சல் இல்லைங்க. வண்டி செம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. 80 லாக் தெரிஞ்சது தாங்க எல்லாத்துக்கும். எஸ் மக்களே, ஷார்ப்பாக நம்ம திண்டுக்கல் பைபாஸ் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வந்திருக்கோங்க. திண்டுக்கல் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் வெல்கம்ஸ் யூ. கரெக்டாக நம்ம திண்டுக்கல்லேருந்து திருச்சிக்கு ஒரு 100 கிலோமீட்டருங்க. கரெக்டாக நட்டத்துக்கு 36 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. எஸ் மக்களே, கரெக்டாக 2.5 மணி நேரத்தில் நம்ம திருப்பூர் கோயில்வெளியிலேருந்து திண்டுக்கல் வந்தாச்சுங்க. ஒரு அருமையான பயணம். டிரைவரை நான் பற்றி சொல்ல வேணும், சூப்பராக ஓட்டுறாரு. இந்த க்ரூ கிடச்சது எனக்கு தான் பெருமைங்க. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம அந்தியூர் டு கோயம்புத்தூர் நம்ம மகேந்திரண்ணா கூட ட்ராவல் பண்ணியிருப்போம், சீமராஜா. அதே வண்டி தான் அந்த அண்ணா. எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க நம்ம அண்ணாவும். சரி, அப்புறம் பேசுவோம். நம்ம நத்தம் போயிட்டு டைம் இருக்குது, அப்புறம் அவங்க கூட பேசலாங்க. இப்போ வந்து இங்கே வந்து 2:15 வந்தாச்சு. நீ 2:50 தான் எடுப்பாங்க. பாத்தீங்களா, வண்டியோட ஸ்டிக்கரிங்கே அவ்வளோ பிடிச்சிருக்குங்க எனக்கு. அது இல்லாமல் வண்டியோட க்ரூ அதை விட பிடிச்சிருக்குங்க எனக்கு.
ஈரோடு கம்பங்க, சாரி அந்தியூர் கம்பம். மக்களே இந்த ஃப்ரேமை பாருங்களே, நம்ம சிறுமலை சாரல், அப்புறம் அங்கே பொன்னமராவதி, அப்புறம் அந்த சைடு நிற்கிறாரு பார்த்தீங்களா, எஸ் நம்ம மேட்டுப்பாளையம் காரைக்குடிங்க. ஊட்டி மண்டலம் மேட்டுப்பாளையம் போங்க. அதுக்கு பின்னாடி ஒரு திண்டுக்கல் சேலம், சாரி மதுரை சேலம் போட்டிருக்கு. எஸ் திண்டுக்கல்லில் ஷார்ப்பாக 2:55லேருந்து கிளம்புறோங்க. இங்கேருந்து ஒரு 36 கிலோமீட்டர் நட்டத்துக்கு எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. நாகர்கோவில் ஏசிங்க. மக்களே இந்த பாலத்திலே கீழே போனோம்னா அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ஜாயிண்ட் ஆகுங்க. எஸ் மக்களே, திண்டுக்கல் டு நாகர்கோவிலுங்க. எஸ் மக்களே, இதாங்க திண்டுக்கல்ஸ் ஜங்ஷன். மோஸ்ட் பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அண்ட் மக்களே, திண்டுக்கல்லில் வந்து சிறுமலைன்னு ஒரு ஏரியாங்க. அது வந்து செம ஸ்பெஷலு. இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான், ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நானும் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ சிறுமலைக்கு வந்து இந்த அப்படியே ஒரு கிளிப் காமிச்சிருப்பேன், ரைட்டில் கட் ஆகிற மாதிரி. அங்கே போனீங்கன்னா சிறுமலை ரீச் ஆகலாங்க. மக்களே, இந்த ரோடு சர்ஃபேஸே சூப்பராக இருக்குங்க. 2 சைடும் மரம். இந்த லைனில் நம்ம காரைக்குடி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. அண்ட் பொன்னமராவதி, இந்த பஸ் ட்ராவலர்னு ஒருத்தர், அவர் எந்த வீடியோ போட்டிருந்தாலும் பொன்னமராவதி போடுங்கன்னு கேட்குறாரு. ஸோ அவருக்காகனாச்சும் நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து பொன்னமராவதி ட்ரை பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம். ஸோ பஸ் ட்ராவலர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் போட்டுடலாங்க. நத்தம்க்கு இன்னும் 20 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. எஸ் கோபால்பட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:27க்கு வந்திருக்காங்க. எஸ் ரூட்டே சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே.
அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழகான மலை, ரோடு பாருங்கள், 2 சைடும் மரம், அப்படியே கோவில் பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள், லொக்கேஷனே தாறுமாறாக இருக்குங்க. எனக்கு ஆனமலை ரோடு தாங்க ஞாபகம் வருது, பொள்ளாச்சி to ஆனமலை பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. சம ரூட்டுங்க உண்மையாலுமே. மக்களே, இந்த ஏரியா பேர் என்ன தெரியுங்களா? ஒத்த கடைங்க. அதனால் இந்த ஒத்த கடை மச்சான் அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது இந்த ஏரியா பார்த்துனே. அதான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். எஸ் மக்களே, தூரக்குறிச்சிக்கு வந்து இந்த லெஃப்டில் கட் ஆகிடணுங்க. எஸ், கரெக்டாக 4 மணி நேரம் 15 நிமிஷத்தில் நம்ம நத்தம் ரீச் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான பயணம், சூப்பரான பஸ்ஸு, சிறுமலை சாரல். எஸ், ஆல்மோஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ணி நத்தம் வரைக்கும் ஆல்ரவுண்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அண்ட் டைமிங்லேருந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேங்க. காலையில் ஃபஸ்ட்டு நத்தத்துலேருந்து எடுத்து திருப்பூர் வந்து கரெக்டாக எத்தனை 11:10 வருவாங்க. அங்கே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் 11:35 எடுத்து இங்கே நத்தம் பார்த்தீங்கன்னா 3:40 வருவாங்க. மறுபடியும் இங்கே 4:30 எடுத்து திருப்பூர் ரீச் பண்ணிடுவாங்க. 8:15 திருப்பூர் ரீச் பண்ணிடுவாங்க. அங்கே ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பூர்லேருந்து எடுத்து நத்தம் வந்து ஹால்ட்டுங்க. இதுதாங்க நம்ம வண்டியோட ஷெடியூலு. அண்ட் மக்களே, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனான விஷயத்த சொல்லணும். நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மிஷின்ஸ் எல்லாம், டிக்கெட் கொடுக்கறதுக்கு வந்து மிஷின்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா, நம்ம யூபிஐ மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணி டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். இனிமேல் சில்லற தொல்லை பிரச்சனையே இருக்காது. நம்ம யூபிஐ மூலியமாக பே பண்ணி நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். அதை தான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இனிமேல் நம்ம எந்த விதமான ஸ்கேனர் QR கோட் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி நம்ம டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடலாம். ஸோ இனிமேல் சில்லற தொல்லை பிரச்சனை இல்லைங்க. எஸ் மக்களே, இதுதாங்க நத்தம் பேருந்து நிலையம். நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஒரு சின்ன அழகிய கிராமம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சிட்டின்னு சொல்ல முடியாது. திண்டுக்கல்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மேஜரான ஊர்னு சொல்லாங்க. இங்கே பாருங்கள், எல்லா ஏரியா இருக்குது. நம்ம கோயம்புத்தூருக்கு இருக்குது, திண்டுக்கலுக்கு இருக்குது, பழனிக்கு இருக்குது, திருப்பூருக்கு, ஈரோடு, கும்பலி, கரூர், தேனி எல்லா ஊருக்கும் பஸ்ஸஸ் இருக்குங்க. பார்த்தீங்களா?